என்ன ஜி ஜீவாக்கு வெயிட்டிங்கா? என்ன ஜி ஆளே பார்க்க முடியல, எப்படி இருக்கீங்க? வேற ஜி நான் இங்கதான் இருக்கேன். நீங்க தான் வரீங்க, தூரத்துல இருந்தே பார்த்துட்டு போயிடுறீங்க. எங்க ஜி ஃபுல்லா நைட் ஷிஃப்டா? அதான் ஜி காசு பணம் முக்கியம் தான், அதை விட முக்கியம் மனுஷாலு. உண்மைதான் ஜி. இப்ப இந்த ஊர்ல நான் கூட்டினா ஒரு 4 பேர் வந்து நிப்பான். இப்ப இதே நீங்களும் ஜீவாவும் கூட்டானா வருவானா? ஓப்பனா பேசுங்க. யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் ஜி காசு இருந்தா கொடுத்தணும். ஓப்பனா பேசுறேன். நீங்க ஃப்ரெண்டு ஒரு 5000 கேட்டான், கொடுத்துட்டேன். திரும்ப போய் கேட்டேன், இல்லன்ட்டான். சிறப்பான கதைன்னு விட்டு போயிட்டேன். ஆனா எனக்கு ஒரு தேவை வரும்போது அது எப்படிதான் கிடைச்சதோ தெரியல, கிடைச்சது. ஓப்பனா பேசுறேன் ஜி. அன்னைக்கு இன்னொரு ரோட்டை நடந்து போயிருந்தேன். ஒரு பாட்டி மக்களே வந்து கிடையாது. சுத்தி நீ நல்லா வேடி பார்த்துங்கிறானு டப்புன்னு ஒரு ஆட்டோ புஸ்தானா. நீங்க பாட்டிமா தான்ட்டேன், வீட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் நீங்க சரக்கு போட்டா காசு அன்னைக்கு ஈவினிங் எப்படிதான் கிடைக்குது தெரியல, 2 ஃபுல் கிடைச்சது. அது ஃப்ரீயா. நம்ம என்ன பண்றோமா தானே ஜி, நல்லதா கேட்டதோ வாழ்க்கையா தானே. என்னாச்சு ஜி? ஒன்றும் இல்லை ஜி, இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? ஒரு 500 இருக்கும். கொடுங்க. ஒன்றும் இல்லை ஜி, இப்போ எனக்கு இந்த காசு தேவை கிடையாது. ஆனா எனக்கு தேவைன்னு வரும்போது, உங்க பேர் என்ன ஜி? லோகேஷ். சாரி ஜி, எனக்கு ஜீவா ஃப்ரெண்டு. பரவாயில்ல. இப்போ எனக்கு தேவைன்னு வரும்போது லோகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல. கண்டிப்பா சொல்றேன் ஜி, போயிடலாம்ல. உண்மையாலுமே இந்த காசு உங்களுக்கு டபுளா கிடைக்கும். என்ன ஜி, நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிதானே வாழ்க்கையா. அப்பனா அதை இருங்க ஜி, நான் போயிட்டு வரேன். எங்க ஜி தூரமா? ஒன்றும் இல்லை ஜி, இதை ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன்.